Do you feel the vibes? Welcome students. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா lesson 2ல 2.4 fertilization and implantation. Here we are going to see about the definition for fertilization. So இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா haploid spermம் haploid ovumம் fuse ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினா fertilized egg or diploid zygote. So இதுதான் வந்து fertilization குரிய definition. Haploid in the sense half the set of chromosome. So spermலே வந்து half a set of chromosome இருக்கு, ovumலேயும் half a set of chromosomes இருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஒரு egg form பண்ணும்போது அதில் வந்து double the set of chromosomes இருக்கு. அதனால நம்ம diploid zygote அப்படின்னு சொல்கிறோம். So definition பார்த்தோம் அப்படின்னா fertilization occurs when a haploid sperm fuses with the haploid ovum to form a fertilized egg or a diploid zygote. Next is capacitation. ஸோ வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல டெபாசிட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் பார்க்குறோம், தட் இஸ் கால் கெப்பாசிட்டேஷன். இட் இஸ் அ பயோகெமிக்கல் ஈவெண்ட். ஸோ பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கில் லேயர்ஸோடைய பெனிட்ரேட் பண்ணி அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் கெப்பாசிட்டேஷன். ஸோ டெஃபினேஷனை சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ பயாலஜிக்கல் ஈவெண்ட் தட் எனேபிள்ஸ் த ஸ்பெர்ம் டு பெனிட்ரேட் அண்ட் ஃபர்டிலைஸ் த எக். ஸோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் 2 mark question. The fertilization occurs in the ampullary isthmic junction of a fallopian tube. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்க பார்ட்ஸ் நம்ம 3 parts பார்த்துருப்போம். அந்த 3 partsல இந்த 2 பார்ட் ஆம்புலாவுக்கும் இஸ்துமஸ்க்கும் இடையில அது 2 கனெக்ட் ஆகிற இடம்லாம் அது ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ வந்து ஆஸ் ஃபார் 1 mark question. ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் அ ஃபெலோப்பியன் டியூப். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஸ்பெர்ம் வந்து கரோனா ரேடியேட்டா, அதாவது ஓவத்துடைய அவுட்டர் லேயர் தான் கரோனா ரேடியேட்டா. அந்த ரேடியேட்டா உள்ளே வந்து இது பெனிட்ரேட் பண்ணும். ஸோ பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஹைலூரானிடேஸ். ஹைலூரானிடேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்பெர்மோடைய அக்ரோசோமில் இருக்க ஹைலூரானிடேஸ் வந்து ஓவத்தை வந்து குள்ளே வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவமுடைய செல்ஸ் வந்து எதனால ஒன்று ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா ஹைலூரானிக் ஆசிட்னால ஜாயின் ஆகிருக்கு. அந்த ஆசிடை பிரேக் பண்ணக்கூடியது இந்த என்சைம் ஹைலூரானிடேஸ். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்பெர்மில் இருக்க அக்ரோசோமில் இருக்க என்சைம் ஹைலூரானிடேஸ். அந்த ஓவத்துடைய செல்ஸை ஜாயின் பண்ணியிருக்க அந்த சிமெண்ட் லைக் மெட்டீரியல் இஸ் கால்ட் hyaluronic acid. Here in this picture we can see how the sperm penetrates the ovum. So this process is called capacitation. Fertilizing the egg is called the capacitation. Here we can see the process capacitation. Here we can see the acrosome of a sperm. So this acrosome is broken and the enzyme called hyaluronidase is released. So hyaluronidase is otherwise called as proteolytic enzyme. So the enzyme which breaks the protein is called the proteolytic enzyme. Proteo in the sense protein, lysis na vadaikirathu, breaking. So this is hyaluronidase is a proteolytic enzyme. So இங்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லேயர்ஸ் மெயினாக வந்து ஜோனா பெலுசிடா கரோனா ரேடியேட்டா 2 லேயர்ஸையும் வந்து உடைச்சிட்டு உள்ள அந்த ஸ்பெர்ம் வந்து போகுது. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் த அக்ரோசோமல் ரியாக்ஷன். இட் மே ஆஸ்க் ஃபார் அ 2 mark question. Here we can see about polyspermy. So out of million of sperms, only one sperm enter the cytoplasm of ovum. ஸோ ஒரு ஸ்பெர்ம் வந்து என்ட்ரு ஆன உடனேயே இந்த ஓவம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மெம்பரேன் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கால் ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். ஸோ இந்த மெம்பரேனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டு ப்ரிவென்ட் பாலிஸ்பெர்மி. பாலினா மெனி ஸ்பெர்ம், மெனி அதாவது ஒரு ஓவமில் நிறையா ஸ்பெர்ம் என்டர் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த மெம்பரேனுடைய ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் பாலிஸ்பெர்மி அண்ட் fertilization membrane. So in this diagram we can see the fertilization, before fertilization process and the after fertilization process. So in the second diagram we can see the membrane that is called fertilization membrane, so that another sperm which tries to enter is prevented. Fertilization முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா cleavage process ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ cleavage ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு cleavageனால நமக்கு எத்தனை பிளாஸ்டோமியஸ் கிடைக்கும் அப்படின்னா 2 பிளாஸ்டோமியஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது
செகண்ட் cleavage மூலமா 4 cells and third cleavage மூலமா 8 cells. ஸோ இந்த வந்து cleavage வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ after 72 hours we can see a berry shaped cluster of cells called morula. Here we can see a schematic diagram of a fertilization and how it becomes into a gastrula. So இங்கே நம்ம பார்க்குறது ovum and the sperm. They fuse together and forms a zygote, that is haploid zygote. It undergoes a cleavage and forms a blastomeres, two identical blastomeres after a first cleavage. And after a second cleavage, we can see a 4 cells. And after third cleavage, we can get a 8 cells. And at last, we get a morula. After 72 hours, we can get a morula, which is a berry-shaped structure. This morula becomes a blastula. This blastula is nearly 100 cells stage. This blastula then becomes a gastrula. So in the gastrula stage we can see the 3 germ layers, that is ectoderm, mesoderm and endoderm. Here we can see the definition for morula. After 72 hours of fertilization, a loose collection of cells forms a berry-shaped cluster of 16 or more cells called the morula. So it is an important 2 or 3 mark question. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மொருலா என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் ஆகும். எதன் வழியாக மூவ் ஆகும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து மூவ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா யுட்ரைன் கேவிட்டிக்கு போகும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யுட்ரைன் கேவிட்டிக்கு போகிறதுக்கு எத்தனை டேஸ் ஆகும்னா 4 to 5 டேஸில் அந்த வந்து டேஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யுட்ரைன் கேவிட்டிக்கு போயிடும். இது எதனால் போகுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும்போது ஃபெலோப்பியன் டியூபோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த மொருலா வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ 5 டேஸ் கழித்து அது போய் யுட்ரைன் கேவிட்டியில் வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது இது என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்டாக மாறி அங்கே ஃபிக்ஸ் ஆகும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எத்தனை செல்ஸ்னால் 100 செல்ஸ். மொருலா வந்து 16 செல் நம்ம சொல்கிறோம். 16 செல்லாக இருந்து அது 4-5 நாள் அப்படியே ட்ராவல் ஆகி யுட்ரைன் கேவிட்டியில் போய் ஃபிக்ஸ் ஆகும்போது எத்தனை செல்ஸாக மாறியிருக்கும் அப்படின்னா 100 செல்ஸ் ஸ்டேஜாக மாறியிருக்கும். that stage is called blastula. Here we can see the diagram of blastocyst. Blastocystல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. that is called trophoblast and the inner cell mass. வெளியில் இருக்க அந்த ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்க இந்த செல்ஸ் தான் வந்து trophoblast. It is a single layer of large flattened cells. So definition சொன்னோம் அப்படின்னா the blastocyst is composed of a single layer of large flattened cells called trophoblast. அடுத்து இங்கே நீங்கள் ப்ளூ கலரில் பார்க்குறது தான் உள்ளே இருக்க செல்ஸ். ஸோ இன்னர் செல் மாஸ். ஸோ இந்த இன்னர் செல் மாஸில் எத்தனை செல்ஸ் இருக்கும் அப்படின்னா நியர்லி 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்னர் செல் மாஸ், otherwise called as embryoblast. We can have a small recap. The blastocyst has a 2 layers, that is called trophoblast and the inner cell mass. Trophoblast is the outer layer which is made up of flattened cells, and the inner cell mass which has nearly 20 to 30 rounded cells is called inner cell mass, otherwise called as embryoblast. This inner cell mass cells only become a embryo. ஸோ இங்கே நம்ம 2 பார்க்குறோம், ட்ரோஃபோபிளாஸ்ட் அண்ட் த எம்ப்ரியோபிளாஸ்ட். இந்த எம்ப்ரியோபிளாஸ்ட் தான் என்னவா மாறும் அப்படின்னா எம்ப்ரியோவாக மாறிடும். எம்ப்ரியோவாக மாறி எங்கே போய் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியம், யூட்ரஸோடைய இன்னர் லேயர் எண்டோமெட்ரியத்தில் போய் ஃபிக்ஸ் ஆயிரும். அல்லனா அட்டாச் ஆகும்னு சொல்லலாம், அல்லது இம்ப்ளான்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ திஸ் ப்ராசஸ் கால் இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் may be asked for 2 or 3 mark question. So the definition for implantation is the inner cell mass of the blastocyst develops into the embryo and becomes embedded in the endometrium of the uterus. This process is called implantation. So next is about ectopic pregnancy. பொதுவாகவே எம்ப்ரியோ எங்கே போய் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும் அப்படின்னா யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகி ஒரு பேபியாக அல்ல ஃபீட்டஸாக வளரணும். சம்டைம்ஸ் இந்த வந்து மூவ் ஆகாமல் எங்கேவே இருந்துரும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்லேயே இருந்து ஒரு ஃபீட்டஸாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸ் தான் எக்டோபிக் pregnancy. நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா pregnancy which is seen in other than outside the uterus is called ectopic pregnancy. If the fertilized ovum is implanted outside the uterus,
இட் ரிசல்ட்ஸ் இன் த எக்டோபிக் pregnancy. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, எங்கே வேணாலும் அந்த யூட்ரஸ்க்கு வெளியே நடக்கக்கூடிய வளரக்கூடிய ஃபீட்டஸை வந்து எக்டோபிக் pregnancy சொல்கிறோம். ஆனால் 95% ஆஃப் எக்டோபிக் pregnancy எங்கே தான் ஃபார்ம் ஆகும் இருக்கும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங், உள்ள உடம்புக்குள்ளேயே ப்ளீடிங் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இன்ஃபெக்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து பர்ஸ்ட் ஆகும், பர்ஸ்டில் ரப்சர் ஆகி டெத் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் எக்டோபிக் pregnancy, இன்டர்னல் ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் அண்ட் டெத். Dear students, I hope you had understood the topic fertilization and implantation. Thank you.